ஒரே பையன். ஓ உங்க அப்பாவுக்கு ஒரே பையன். இந்த உலகத்துல நான் தான் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. ஓ பணக்கார வீட்டு பிள்ளை. என்ன போல இந்த உலகத்துல யாரும் பெரிய வண்டி வச்சில்ல. அடே அப்பா அம்மா மேல வண்டி வச்சிருக்கா. ஆமா. அடே அப்பா என்ன டிவிஎஸ்ஆ அதோட பெருசு இல்ல எக்ஸ்ட்ரா அதோட பெருசு புல்லட்டா அதோட பெருசு காரா அதோட பெருசு இல்ல பஸ்ஸா அதோட பெருசு இல்ல ட்ரெயினா அதோட பெருசு கப்பலா அதோட பெருசு ஹெலிகாப்டரா அதோட பெருசு ஹெலிகாப்டர் கப்பல் பெருசா இருக்குது. இந்த உலகத்துல என்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்ல. என்ன வண்டி சைக்கிள் பெரிய வண்டி வச்சுக்கலாம். அது கூட தள்ளி மொத்த கூட ஒரு வீல் இல்லாத வச்சுக்கலாம். எங்க அப்பா எங்க அம்மா ஒரே பையன் வாடி போட்டா மாம்பையா வாடி போட்டா எங்க அப்பா எங்க அம்மா ஒரே பையன். கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது. ஓஹோ கல்யாணம் பண்ணிட்டா பரவாயில்ல. உங்க அப்பா அம்மா ஏதோ ஒன்று எருகு மாலை முருகு மாலை போட்டுக்கிறாங்களா? இன்னும் புதையாத குறவுன்னு தான். கல்யாணம் பண்ணிட்டாங்க. 3 வருஷமா மாமியா வீட்டுக்கு போல. ஏன் போல 3 வருஷமா மாமா? 6 மாசம் கூத்தாடுறேன். 6 மாசம் வண்டி ஓட்ட போயிடுறேன். என்ன வண்டி? டிராவல்ஸ். இந்த கரும்பு வண்டி ஓட்டுறதுக்கு டிராவல்ஸ்ல கரும்பு ஏத்துவா இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பொண்டாட்டி நானா தாலி கட்ட பொண்டாட்டி இல்ல வாடி வந்தது பொண்டாட்டி இல்ல கேட்டதா வச்சுக்கிறியா இல்ல காய்ச்சி மாசம் சிலிண்டருக்கு காய்ச்சல் இல்லைன்னு 6 மாசம் வச்சு 4 வருஷம் ஆகுது. கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆகுது. பொண்டாட்டி தாலி இல்லையா? நான் காலையில் எடுத்து கொடுக்குறேன். ஓ கையால தாலி எடுத்து கொடுத்தா நான் நல்லாவே இருக்க மாட்டேன். நான் தாலி எடுத்து கொடுத்துருவேன். ஆனா ஃபர்ஸ்ட் அடி என்ன தின்னுவான் நாமே ஆளு 1 லட்சம் வட்டிக்க போறீங்க கம்பெனி தாக்க இருக்குதா? என் பொண்டாட்டி என்னன்னா மாமா மாமா எனக்கு ஒரு ஆசை. ஐயோ யாரு பேர்? உன் பேர்ல ஏன் சொல்லு. ஒரு மாசம் கம்மி எங்க அம்மா வீட்டுக்கு போய் 3 வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னா ஏன் பொண்டாட்டி அந்த செல்லுல அந்த இது 3000 ரூபாய் இதா போகுது. கேமரா தெரியும் எடுக்கிறே இல்லையா ஓட்டா அங்க வச்சு ஒன்னு நிக்குது. அப்புறம் 3 வருஷமா எங்க அம்மா வீட்டுக்கு போல அப்படின்னு நானே போயிட்டு கொஞ்சம் தூரம் பஸ்ல போனோம். ஓ பஸ்ல போறீங்க? கொஞ்சம் தூரம் நடந்தே போறோம். ஆளாலே நடந்து போறீங்க? இல்ல பாடம் கட்டி தூக்கிட்டு போறாங்க. என்ன வண்டி இதே நான் புடிச்சு போறேன். 1 கிலோமீட்டர் தான் நடந்து போன போறேன். நடந்து போறீங்க? எங்க மாமா வீட்டுக்கு நடந்து போன உடனே எங்க மாமியாங்களை பார்த்தோன்னா கையும் வரல காலும் வரல லக்கும் அடிக்குது. நம்ம இருப்பு எடுத்து கையில கொடு போய் இல்லடா ஓ வராத மருமகன் வந்துட்டானே நம்ம பொண்ணு வராத பொண்ணு வந்துடுச்சு நம்ம மருமகனுக்கு ஏதோ ஒரு பியா புண்ணாக்கு ஆகி போடணும். வராத மருமகனுக்கு பியா புண்ணாக்கு ஆகி போடணும். ஆனா எல்லாம் செய்யாத்து செஞ்சு போடணும். அப்படியே மாமியாரை கூட்டாங்க. மருமகன் நீ குஞ்சு கறி சாப்பிடுயா? மாமியா வந்தா குஞ்சு கறி சாப்பிடு.
கோழி குஞ்சில சாப்பிடணும், சொரக்கா பிஞ்சில சாப்பிடணும். ஓ கோழி 35 நாள் தாண்ட கூடாது, சொரக்கா 12 நாள் தாண்ட கூடாது. அப்பதான் ருசி கொடுக்கும். அப்படி சொல்லு. அப்படி என் மாமனார் சொன்னாங்க. வராது மாதிரி வந்துட்டான். நீ சந்தைக்கு போய் ஒரு 3 கிலோ நாட்டு கோழி புடிச்சுவா. ஓ நம்ம மருமகனுக்கு ஒரு 3 கிலோவுல நாட்டுக்கோழி சந்தைக்கு போய் குடிச்சிருவா. அப்படி நானே என் மாமனார் போனோம். போய் 3 கிலோ நாட்டுக்கோழி வாங்கிட்டோம். அதுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு திரும்பி சும்மா தான் நடந்து போறோம். நம்ம போறோம் அப்படின்னு போண்டா வாங்கி தரேன்டா பையா. அட சந்தைக்கு வந்துட்டுனா ஆளுக்கு 2 போண்டா வாங்கி சாப்பிட்டா அப்படியே பட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போண்டா வாங்கி தரணும் பாரு. சின்ன உடனே வாய்க்கு போய் ஆயிடுச்சு. என்ன காரணம்? அது எண்ணெய் சிக்கல் அடிக்குது. அடா இன்னைக்கு 5 லிட்டர் கடாயில எண்ணெய் ஊத்துவாங்க, சுட்ட மீதி எண்ணெய் அப்படியே இருக்கும். மறுநாள் எண்ணெய் ஊத்துவாங்க. அந்த சூடுல அரை சூடுல போண்டா போட்டா எண்ணெய் எரிக்கும். ஆமாமா, அதுதான் எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு போடணும். அப்படி சின்ன ஒரு எண்ணெய் சிக்கல் ஆச்சு, வாய் போய் ஆச்சு. இந்த வாயை எப்படின்னா மாத்தணும். வாயை மாத்தத்துல எண்ணெய் சிக்கல் போறவள ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். இதுக்கெல்லாம் ஐடியா என்னன்னா, வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டா இது எண்ணெய் பசு எடுக்கும். ஓ வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டோம்னா இந்த எண்ணெய் பசு அப்பள போகும். ஆமா, நான் என்ன பண்ணேன், 5 ரூபா கொடுத்து 4 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்க? ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு 50 பைசா. ஆமா அவன் கிளம்புறான். ஆனா ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பாக்கெட் வாங்கிட்டேன். ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு 50 பைசா, 2 பாக்கெட் வாங்கிட்டேன். 2 பாக்கெட் வாங்கிட்டேன். வெத்தலை பாக்கு ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு என் மாமனாருக்கு கொடுத்துட்டேன். வெத்தலை பாக்கு பாதி, ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு மாமனாருக்கு கொடுத்துட்டேன். அத போலவே ஒரு பாக்கெட் வெத்தலை பாக்கு ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு எடுத்துக்கிட்டேன். நீ எடுத்துட்ட. இந்த ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பிரிச்சு வெத்தலையில போட்டு 2 தின்ன பாரு. என்ன பாரு, நாக்கு தடுப்பா வீட்டு ஒரு ஜோடி கீழே தூங்குது. ஏண்டா ஏற்கனவே முன்ன பின்ன நீ சுடுகாடு போயிருந்தா நடுகாட்டு எங்க தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஏற்கனவே முன்ன பின்ன நீ வெத்தலை போட்டதுன்னா உனக்கு அளவு என்ன தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. நீ இப்பதான் புதுசா போட்ட ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு வச்சு போட்டா அப்படியே வீங்கி அப்படியே தடுப்பா வெந்து போய் அப்படியே வீங்கி போச்சு, நாக்கு தொங்கி போய் ஒரு ஜான் நாக்கு தொங்குது. எங்களை மாதிரியே நாக்கு தொங்க போட்டு எங்களுக்கு முன்னாடி ஒரு நாய் ஓடுது. ஒரு நாய் ஓடுது உங்களுக்கு பின்னாடி. உங்களுக்கு எப்படி ஒரு ஜான் நாக்கு தொங்குதோ அந்த மாதிரி அந்த நாய்க்கு ஒரு ஜான் நாக்கு தொங்குது, பின்னாடி இருந்து முன்ன ஓடுது. ஓ மாமா, ஆமா, எந்த கடையில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டுமோ நம்ம எப்படி தெரியாத அந்த சுண்ணாம்பு போட்டோமோ நம்ம நாக்கு வெந்து போச்சோ அது போல நாய் வாங்கி போட்டுக்குது. ஏதோ வைத்தியக்காரனை தேடி ஓடுது. இந்த நாய் வைத்தியக்காரனை பச்சளை மொழிக்கு தேடி ஓடுது. அதே போல நம்மளும் அது பின்னாடி ஒண்ணா நம்ம ஓடணும்னா வைத்தியக்காரனை தேடி கண்டுபிடிக்கலாம். நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். அப்படி நாய் ஓட நாங்க ஓட நாய் ஓட நாங்க ஓட நாய் ஓட ஓடுன பாரு. அங்க பார்த்தா ஒருத்தன் புலியில ஏறு ஓட்டுறான். நல்ல நிலத்துல ஏறு ஓட்டுறான். அவன் புளிக்காத கம்மங்கூழ் சாப்பிட்டா நடக்குது. அன்னைக்கே புளிக்காத கம்மங்கூழ் சாப்பிட்டு ஏறு ஓட்டுறான். ஒரு சுத்தி ஏறு ஓட்டுது. ஒரு சுத்தி ஏறு ஓட்டுது. ஒரு மொர அகல கஞ்சி வைக்கிறது. ஒரு மொர அகல கஞ்சி வைக்கும். ஒரு சுத்தி ஏறு ஓட்டுது. ஒரு சுத்தி ஏறு ஓட்டுது. ஒரு மொர அகல கஞ்சி. ஒரு மொர அகல கஞ்சி வைக்கும். இந்த மாதிரி 3 பட்டை கஞ்சி வச்சான். இந்த மாதிரி 3 மரம் 3 பட்டை கஞ்சி வச்சான். இந்த நாய் ஓடிச்சு வரையா? ஓடி போய் நடுப்பட்டல வாய் வச்சு. அப்படியே நடுப்பட்டல வாய் வச்சு. அவன் தொங்கி வச்சு நாக்கு. இந்த நாக்கு ஒரிஞ்சா நாக்கு நாக்கால கொஞ்சமா நக்குது. எப்படியே சொயிட்டு கொஞ்சமா நக்க. இந்த ஜிஞ்சிலுப்பு குடுக்க நாய்க்கு நாக்கு உள்ள போயிடுச்சு. அப்படி ஓடு. ஆமா ஆமா, நாய் எப்படியே பச்சளை மரத்தை கண்டுபிடிச்சிச்சு. இந்த நாய் பச்சளை மொழி எப்படியா கண்டுபிடிச்சிச்சு. இது எப்படி சாதிச்சோ? இந்த நாய் அத பச்சளை மொழி சாப்பிட்ட உடனே நாக்கு உள்ள போச்சு. அது போல நம்மளும் சாப்பிடணும். நம்மளுக்கு இதுதான் பச்சளை மொழி அப்படின்னு கல்லெடுத்து கரெக்ட் பாரு. நாய் ஓடி போச்சு. மாமா நீ அந்த பட்டில வாய் வை. நீ இந்த பட்டில வாய் வை. நான் இந்த பட்டில வாய் வைக்கிறேன். நான் இந்த பட்டில வாய் வைக்கிறேன். அப்படி நாய் எப்படி நக்கிச்சோ நானே என் மாமனார் கொஞ்சமா நக்குறான். அப்படியே சொயிட்டு நக்க. இந்த ஜிஞ்சிலுப்பு குடுக்க கொஞ்சமா நாக்கு உள்ள போயிடுறா. உள்ள போச்சு. அப்ப நடா பேசி எடுத்து எங்களுக்கு என்னது பீனு. ஆனா இந்த நக்கி ஜிஞ்சிலுப்பு உள்ள நாக்கு உள்ள போச்சு. அப்ப இந்த ருசி கண்டுபிடிக்கல. பீல போய் ருசி பாப்பாங்க. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்டா. சக்கரை கேக்குற என்ன போடுறாங்களா? இல்ல. ஆமா அந்தமா பீத்துனமா வாயை தொடச்சுமா. நீ வெளிய சொல்லக்கூடாது. நான் வெளிய சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு, எங்க மாமியோட தெருல நாய் தொல்லை தாங்க முடியல. இந்த திருட்டு நாய் எக்கச்சக்கம் உங்க மாமியோட தெருவுல. இந்த மாதிரி திருட்டு நாய் தொல்லை தாங்க முடியல. அங்கே போறேன். தேர்வாசி லைட்டா திறந்தா போதும். உள்ளார பூந்து சாப்பாடு சுத்தமா காலி பண்ணிடும். ஏன் பண்ண என்ன பண்ணா? ஓ முன்னாடி. ஆமா ஏன் பண்ண என்ன பண்ணா? தெருவாசி மூடிட்டேன். இந்த தெருவாசி உள்ள டாப்பா போட்டு பின்னாடி போய் ஜாமாங்க யாரியவா கதவு திறந்தோம்னா பீத்துன வாசனை வச்சிரும். கண்டிப்பா. அப்புறம் எக்கச்சக்கமா அதை விட மரியாதை இல்லாத போயிடும். ஆமா, அப்புறம் நம்ம பொண்டாட்டி கேவலமா பேசும். நம்ம பொண்டாட்டியா? ஓம் பொண்டாட்டி. நான் என்ன பண்ண, எங்க மாமியார் தேடி போய் கதவு தட்டுறேன். எப்படி என்ன நாய் தொல்லை தாங்க முடியல சொன்னான். இந்த பீத்தின நாய் தொல்லை தாங்க முடியல. இந்த செவுத்து வந்து அந்த கதவு
முதல் முட்டுதான் ஏய் காரியவா நான் மட்டும் பீத்துங்க சவுண்ட் வச்சனா அப்பா சேர்ந்து கூட பீத்துங்க உங்க அப்பா என் கூட சேர்ந்து பீத்துனா கூட்டி கேட்டு பாரு அப்ப நிஜமா பீஸா தின்ட்டு வந்தீங்களா எனக்கு என் பொண்ணு எடுத்து சண்டை வரட்டும் சொல்லுப்பா எனக்கு என்ன பொண்ணு எடுத்து சண்டை வரட்டும் ஆனா போட பீத்து போய் உன் பொண்டாட்டி கேட்டான் ஏரியாவில் போய் வெத்தலை பார்க்க அம்மா சொன்னா போன தெரியாது பீத்தனை பையன் என்ன வந்து பேசுற போய் கேட்றான் பாட்டுக்கு எப்படி அடிப்போனா அது கூட நானும் அடிப்பேன்
தாயாடி முட்டை கண்ணு ஏய் கோச் அழகா மேக்கப் போட்டு கண்ணாடி போட்டு வந்தா இன்னும் வாய் இருக்கக்கூடாது பொம்பளைங்க. இந்த மாதிரி இது ஒரு தெருவு அந்தாண்டு ஒரு தெருவு இந்த புது தெருவு 6 தெருவு இந்த இடத்துல வந்தா ஒழுங்கா பேசணும். நான் ஏதாவது சொல்றேன்டா அந்த தெருவு இந்த தெருவு இந்த தெருவு இந்த இடத்துக்கு நீ வராத போ போடா போ நான் யாரை முட்டை முட்டை யாரை தம்பி பூபதி ஏய் அம்மா என்னடா பையா ஒரு ஜபர ஹரியா பொண்ணுடா ஏன்டா இந்த மாதிரி பண்றா? அரியா போட்டு போமா கேவிட்ட போங்க எங்க போலாம் நீ ஆயாட்டு தான் வம்பு போற. பொம்பளை 10 ரூபாய் சரி போயிடுவாங்க போடா உன கூட வர கத்துக்க திடுனாயா பூபதி வாங்க வாங்க ஐயோ வாங்க உன்னை பார்த்தோன்னே எனக்கே வந்துருச்சு கூத்து போடு பாட்டு வாங்க வணக்கம் வணக்கம் ஆமா கை வைக்காத நான் ஒரு பொண்ணாச்சு நீ ஒரு ஆம்பளை பையன் மேல வந்து கை வச்சினா எனக்கு ஒரு விதமா ஆகுது. நீ அதை மட்டும் நினைக்காத. அவ சாதாரணமான ஆளு கிடையாது என் தம்பி. தாயா நினைக்கிறவன். தாயா நினைக்கிறவன். தங்கச்ச தாயா நினைக்கிறவன். தங்கச்சி தாயா நினைக்கிறவன். அக்கா தாயா நினைக்கிறவன். அக்காவா தாயா நினைக்கிறவன். அத்தி அம்மாவை நினைக்கிறவன். அத்தி அம்மாவா நினைக்கிறவன். இந்த தாய் குலத்துக்குலாம் மரியாதை கொடுக்குறான்னு தெரிஞ்சு கவர்மெண்டே பார்த்து பிளஸ் வாங்கி பரிசு வைக்கிறான். பத்து வாங்கிக்கிறேன் நான். எக்கச்சக்கமான பரிசு. ஐயோ என்ன இந்த மாதிரி ஒரு ராஜ மரியாதை. இப்படி வாங்க. ஆமா இந்த பொம்பளைகள்லாம் தாயா நினைச்சு பரிசு கொடுத்திருக்காங்க. அப்படி என்னதான் எடுத்து கொடுத்தாங்க உனக்கு? 2 செருப்பு எடுத்து கால போட்டாங்க. அதுவா அத்தி போய் அம்மா நினைப்பாங்களாம். மாமியார் ஆயா நினைப்பாங்க. என்ன பல்ல பாரு அவனுக்கு நமக்கு ஆட மாட்டேங்குது. என்னடா பண்ற? ஆட மாட்டேங்குது. நமக்கு மேல ஆடாது இதெல்லாம் ஆடும். உனக்கு இருந்தாதான் ஆடு. உனக்கு இருந்தாதான் ஆடு. சந்தோஷமா
அதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்கண்ணா. பாயம்மா வாங்கம்மா வாங்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏய் நல்லா இருக்கிறீங்களா? கேக்கு அம்மா என்ன கேக்கு போறா நீ கேக்குறா பேசுறா நல்லா இருக்கிறீங்களா? அருமையாகிறம்மா. சுகமா இருக்கிறீங்க? சுகமாகிறம்மா. சுகமா இருக்கிறீங்க? ஐயோ ஐயோ ஐயோ. ஏமா ஏய் ஏய் அவங்க பாரு இப்படி ஆளு. அவர்தான் ஏமாடுக்கு சனையாச்சா ஐயோ. ஏய் 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 ரம்முதான் எனக்கு பிடிச்ச சரக்கு ஏய் அத போட்டா எனக்கு ஏறுந்தான் எனக்கு இருக்கு ரம்முதான் எனக்கு ஓ, அதனாலதான் உன்னை மெண்டல் பூமின்றாங்களா? எப்படி தம்பி மெண்டல் பூமி தானே உன் பேரு? அடி ஓட்டப்பனே மூட்டு கடிக்க இந்த பாரு, எட்டி விட்டா 3 வயதா நின்னு குத்தி தலைக்கு. கம்முனு வாயை மூடிட்டு என்கிட்ட என்ன பத்தி உனக்கு தெரியாது ஓ, என்ன யார் தெரியுமா என்ன யாரு நீ? உலகத்துல என்ன போல எவனும் இருக்க மாட்டான் ஓ, ஐயோ அம்மாடி, உலகத்துல ஒண்ணு போல யாருமே கிடையாதா? நான் வேற ஆளு நானு அப்படி யாரு நீ? ரெண்டுல மெட்டதான். போன வருஷம் அந்த கதையை நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் என்ன கதை எங்க? ஏம்மா இல்லடா ஏய் இல்ல ஏம்மா 10 நாள் ஆட்டு ஆட்டு வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்குள்ள போன உடனே கிணறு போய் பிடிச்சி கொண்டாடி சொல்லிட்டு மருமகிட்ட கட்டி பிடிச்ச மரம் உடம்பாடி இடத்தா 2 பல்ல பிடிக்கிட்டான் இல்ல சொல்லி பாக்க பள்ளி கட்டி என் பையனை கல்யாணம். இல்லன்னு சத்தி பண்றான் தாண்டா ஏய் என் பையனை கல்யாணம். நீ போங்க நான் படிக்கிறேன் போறேன். நீ வேணா தாண்டா பாக்கும் தாண்டா போ வீடு வரத்த வேண்டாம் டைம் ஆகுது தாண்டா ஏய் தம்பி தாண்டா தாண்ட மாட்டேங்கிறாயா டேய் போட்டு விடு. இது எப்பேற்பட்ட சபை இது? லட்சுமி கடாச்சு லட்சுமி ராஜபுர சபை. ஆமா அந்த 10,000 மூர்த்தி பகவான் இருக்கின்றாரே, ஆமா. அன்னுடைய வாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் பகவானின் பாதத்திற்கும் படையக்கூடிய வணக்கம். என்னுடைய விளக்கம் போடு பழுக்கம் இலக்கியம் உருவாக்கப்படுத்தி எப்படி வந்தது? இருபாவதி 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 இடும்பாவதி இடும்பாவதி சென்று விளக்கமா விட்டு விட்டது. ஆமா ஆமா தம்பி, அழகான உருவம் மட்டும் கிடையாது, எனக்கு இன்னொரு உருவம் இருக்கு. இன்னொரு உருவமா அகோரமான உருவம். ஏப்பா ஆமா, ஐயா அரைக்கி உருவம். அரைக்கு உருவமா காட்டாத அஞ்சோ அந்த உருவத்தை எங்க காட்டாத ஏய் அரைக்கு உருவா அரைக்கி உருவம். அந்த உருவத்தை உன்னை போல ஆளலான்னு பார்த்து விட்டால் எடுத்து விழித்து விடுவேன். இதை பின்னாடி பேசாத அடிச்சு கடவுளை போறாங்க
என்ற இது ஒரு கை பிடிச்சி சும்மா சொல்லியம்மா அடுப்பாதி அடுப்பாவதியா இடுப்பாவதி இருபாவதி ஏய் இருபாவதி பாவிட்டு விட்டது இருபட்டங்கள் இடுபாவதி இருபாவதியா இருந்தாலும் எனக்கு 3 பேர் உண்டு உனக்கு 3 என்ன பேர் தான் கேட்டேன் நான் பேரு சொல்லு தம்பி இடுப்பு கமலக்கண்ணி கமலக்கண்ணி, மும்முலக்கண்ணி மும்முலக்கண்ணி. என்று 3 பேர் ஆமா அதோட மட்டும் கிடையாது எனக்கு 3 ஸ்தலமும் உண்டு 3 ஆமா 2 தான் இருக்குது என்ன 2 ஆமா சரி இன்னொரு எங்க தம்பி பின்னால ஒரு தனம் காணாம வேற எடுத்துட்டு ஏய், உனக்கு எனக்கு அழகா யாரு கட்டிக்காத்து ஆடு வரும் அவரை பார்த்து விட்டா பின்னால எனக்கு தனம் அடிச்சு வரும் அப்படி அவரை சொல்லுங்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற சாப கட்டளை அதே மாதிரி எங்க வீட்டுக்காரர் பார்த்த உடனே பின்னால இந்த தனமும் மடிச்சு விட்டது அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன் வீட்டுக்காரி பேர் என்ன தெரியாதா சொல்லு இப்ப வந்தாருடா வீரஜாடன் அந்த லூசா அந்த லூசுன்ற இப்போ இடுப்பு போய் இருமுடுகிற நீ லூஸ் மேல கத்திரி போயிடுச்சு அவருக்கு மனைவி மனைவி. என்னுடைய பேர் இடும்பாவதி சரி குப்பா ஒரு 5 நிமிஷம் வசதி இல்லையா பாத்து போச்சு எங்க வீட்டுக்காரர் பார்க்க வேண்டும் எங்க இருக்கார் பாருங்க பச்சா டைட் பண்றது மணி வந்துட்டா ஏய் எங்கடா இது ஓகுது பாரு ஏய் சொல்ற ஆண்டாடி துவாரகை கொடவு வாயில வந்து வைக்க. ஆண்டாடி இல்ல என்னடா இது சத்தியமா சொல்ல குடிச்சு நீ எடுத்து போறன்னு சொல்லிட்டான் எடுத்துல போட்டான் எடுத்து வேடனா எடுத்து வந்துட்டோம் அப்பா நீ போயிட்டு வா. போய்டா தாத்தா. காட்டுவான் போட்டா மன்னவா, நீ மதிசாதா, மதிசா இந்த செட்டியார் பாக்கியம். அழைத்த காரணம் அண்ணா ஒரு படி ஏய் ஐயா கர்மராஜ் சண்டே சும்மா சண்டே பிரீமா சொல்லிட்டான் நீ கமலை எழுதிட்டு அண்ணா உன் பாதத்துக்கான படி வணக்கம் அம்மா பேச யார் மடிக்காதீங்க அடியா பாந்தலி அம்மா தாயே அப்போ ஐயா தம்பி வந்திருக்காங்க கமலை வந்திருக்காங்க தம்பி தகாத வந்திருக்காங்க அண்ணா உன் பாதத்துக்கு இந்த பீமஜனான படி வணக்கம் அப்படியே வணக்கம் என்னுடைய மனைவி வந்து அண்ணவா ரமதா நீங்கள் வெற்றி வீரம் எல்லாருமா அண்ணா வறுமணி கட்டளை பஞ்சாலிட்ட கட்டளை 12 வனம் ஓராண்டு அஞ்ஞானம் காலம் கழித்தால் சேர்பாதி பாகம் தர அப்படி என்றால் வைக்க வேண்டாம் குளத்திலே வாசமா இருக்கக்கூடிய சோதரிடத்திலே சென்று ஐயா நாங்க 7 பிள்ளைகள் 5 ராஜாக்கள் எப்படி காலம் கழிப்பது அப்படி என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன சொன்னார் நான் கேட்கப்பட்டதாகவும் நீ பலாயனாகவும் அர்ஜுனன் பேடியாகவும்
நாங்கள் சகாதேவன் நாமக்கிருந்திய தந்திரபாதன். நீங்க ஒரு மாதிரி அதோ விளையாட நாட்டில சென்று 1 வருட காலம் கழிக்கலாம் அப்படி என்று அவருடைய கட்டளை இருந்தாலும் மாமாவை அழைத்து அவர் என்ன கட்டளை எடுக்கிறார் சொல்றாரு அதுபடி நம்ம செய்யலாம். அதுக்கு மாமா ராஜாக்கள் பத்திரி பாஞ்சாலு ஆமா அக்கா காபால கண்ணன் தருப்பா